ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போக போகிறோம். நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படுவது மாத்திரமல்ல, உங்களுடைய அவிசுவாசம் நீங்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய விசேஷ விசுவாசத்தை கட்டளையிடும்படியாக நம்ம இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, நாளிலுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி. அவருடைய ஆஸ்வதிங்க ஆண்டவரே, அவருடைய இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியாகவே ஆஸ்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரே இயேசு சாமி, இந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்காய் உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நாங்கள் எந்த பாரங்களோடு ஆண்டவரே, எந்த கஷ்டங்களோடு ஆண்டவரே நாங்கள் இங்கே வந்திருந்தாலும் சாமி, ஆண்டவரே இயேசு சாமி, நாங்கள் உங்ககிட்ட அதை சமர்ப்பித்தா ஆண்டவரே நீங்கள் அதை பார்த்துக்கொள்வீங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி,
இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் எந்த பாரத்தோடு நாங்கள் இங்கே வந்திருந்தாலும் சாமி அதை நாங்கள் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நீரே அதை பார்த்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி இந்த வேலையில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கி வாங்க சாமி. ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு இருக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமாண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் இங்கே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே இயேசு சாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே சாமி உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே ஆறுதல் உண்டு சாமி. ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு சாமி. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவரே விடுதலை பெற ஆண்டவரே நம்பிக்கை உண்டு சாமி. ஆண்டவரே இயேசு சாமி இந்த வேலையில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே சோர்ந்து போயிருந்தா சாமி, ஆண்டவரே இயேசு சாமி மனசு விட்டு போயிருந்தா சாமி, இந்த வேலையில் உங்க கரங்களை பிடிக்க ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே உங்க பக்கம் சாய உதவி செய்யுங்க சாமி. உண்மை விட்டு தூரம் விலகி போயிடாதபடி ஆண்டவரே இயேசு சாமி ஆண்டவரே உங்க பக்கம் திரும்ப ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி பிரச்சனைக்கான ஆண்டவரே விளைவு ஆண்டவரே சாமி உங்களை விட்டு தூரம் போகிறது இல்லை சாமி. ஆண்டவரே சாமி உங்ககிட்ட நெருங்கிறதே சாமி ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் ஒருத்தரும் ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளில் சாமி ஆண்டவரே உங்கள் பக்கம் திரும்ப உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் உலகம் பக்கம் ஓடிராதபடி சாமி உண்மை விட்டு விலகிராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே சோதனை வரும்போது சாமி ஆண்டவரே நாங்கள் அதை எதிர்த்து நிற்க உதவி செய்யுங்க. எங்களுடைய விசுவாசம் தளர்ந்துராதபடி ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே ஸ்ட்ரென்த் தாங்க சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவரே ஆழமாக ஆண்டவரே நாங்கள் ரூட்டடாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே எங்களை சாத்தான் எந்த விதமாக தாக்குனாலும் சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தையில் நிலைச்சு நிற்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசு சாமி. மீதியுள்ள ஆராதனையை நீங்கள் ஆண்டவரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, எங்களோட பேசுங்க சாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தில் நாம் பங்கு பெற்றோம். நடத்தின அருமையான சகோதர சகோதரிக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்கு நாம் கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of the Gospel of John, chapter 11, verse 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த வசனத்துக்கீழாக 1ஆம் தேதி முதல் வாரம் 2வது வாரம் செய்தியை கேட்டோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் God's time and purpose. உங்களுடைய தேவனுடைய நேரமும் அவருடைய நோக்கத்தையும் அறிந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய அவிசுவாசம் நீங்க தகதாய் ஓவர் கமிங் த டவுட்ஸ் என்று சொல்லி தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமையை காண்பதற்காக நம்முடைய அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பு கீழாக போன வாரம் 2 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய கண்டினியூஷனாக நான் பேச விரும்புகிற காரியம் raising our faith to see God's glory. நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்க, தேவனுடைய மகிமையை காணும்படியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உயர்த்த வேண்டும், இல்லை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய லைஃப்லையும், விசேஷமா இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்லையும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது உண்டு. கர்த்தருடைய நேரம் என்ன அறிந்து, கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து நாம் அவருடைய மகிமையை காண்பதற்காக மாத்திரமே நாம் வாழ்கிறோம். கர்த்தர் நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய அவிசுவாசம் நம் தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி நாம் சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பகுதி 11ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் தேவனோடு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு அநேக நேரத்தை செலவழித்தவர்கள், இயேசு அவர்களோடு கூடயே இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் வளரவே இல்லை. காரணம், மரியாள் தேவனுடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்து தேவன் எது நல்லது என்று அறிந்து கற்றுக்கொண்டவள் என்று பார்க்கிறோம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை நோக்கி அவள் ஓடுகிறவளாய், கவலைப்படக்கூடியவளாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். 2 வித்தியாசமான கேரக்டர்ஸ் உள்ள சிஸ்டர்ஸா இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது இருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அவிசுவாசம் காணப்படுகிறது, ஒரு தடை ஏற்படுகிறது. காரணம், அவர்கள் அதிகமாய் நேசித்த தன்னுடைய சகோதரன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்களுடைய கேள்வி, தேவனுடைய நேரம் வந்துவிட்டதா, இல்லை தேவனுடைய நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்வதா என்பதல்ல. ஆண்டவரே, நாங்கள் எப்படி இதை பார்க்க முடியும், இது எப்படி நடக்கும், சாத்தியம் இல்லையே, இப்பொழுது நாருமே என்று சொல்லி அவர்கள் கேட்டவுடனே ஆண்டு சொன்ன அந்த வசனம் தான், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வருடங்கள் நாம் செய்திகளை கேட்டிருப்போம். நம்முடைய லைஃப்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலிருந்து விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி அநேக பிரயாசங்களை படலாம், அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம், அநேகர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய லைஃப்ல விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா, விசுவாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா, விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ திட்டத்தையும் தேவனுடைய மகிமையும் நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளரக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு படி நெருங்கி போகக்கூடியவளாய், வசனத்தை அறிந்தவளாக, தேவனுடைய திட்டத்தை அறிந்தவளாக, தேவனுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவளாக உங்களுடைய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒருவேளை முதல் தடவையா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும். நீங்கள் அவிசுவாசம் உள்ளவளாய் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியாது, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இடத்துல அவர்கள் சொன்ன உடனே இயேசு அவளை பார்த்து அவருடைய அவிசுவாசம் போகத்தக்கதாய் அவரிடத்துல கடிந்து கொண்டார் என்று கூட சொல்லலாம். காரணம், நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனம்மா, உங்க போச்சு உன் விசுவாசம் என்று சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். So raising our faith to see God's glory, தேவ மகிமையை பார்க்கும்படியாக உங்களுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். இன்னொரு பாயிண்ட் நான் இதுல போட்டிருக்கேன், God's delay do not equal God's denial. தேவனுடைய தாமதம், தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் தாமதிக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாமதிக்கிறதுனால தேவன் செய்ய காரியத்தில் நீ பிரயாசப்படுகிற காரியத்தை நிராகரிக்கிறார் என்பது அர்த்தமல்ல. He never denies
டினைல் பண்ணுகிற தேவன் அல்ல. He wants to make sure நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் 2 சம்பவங்களை எனக்கு நான் முன்பாக நான் யோசித்தேன். ஒன்று, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பற்றி நம்ம எல்லாரும் அறிவோம். தானியேல் புஸ்தகத்தில் அவங்களுடைய சம்பவம் போடப்பட்டிருக்கு. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு கொஞ்சம் தாமதமானது. அதனால அற்புதம் செய்யாமல் அவர் நிராகரித்தார் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பல மடங்கு அக்னி சூளையை அதிகப்படுத்தி எப்படியாவது இவர்களை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தது உண்டு. பொல்லாத மனுஷர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினது உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்கள் முன்பாக அவர்கள் போட்ட கொண்டு போனவர்கள் எல்லாம் நெருப்பில் இழுக்கப்பட்டார்கள், நெருப்பில் அவர்கள் சேர்த்தார்கள். ஆனால் இவர்கள் மேலேயோ ஒரு நெருப்பின் வாசனை கூட, ஒரு ஸ்மெல் கூட இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவளை பாதுகாத்து 4வது நபராக அவர்களோடு உலாவக்கூடியவராக இருக்கார். So what I want to say, இந்த காலையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், God sometimes delays. சில காரியங்களை உங்க வாழ்க்கையில தாமதிக்கிறதா இருக்கலாம். அது ஒருவேளை அற்புதமா இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற சுகமா இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற விடுதலையா இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற எந்த காரியமா இருந்தாலும் அவர் டிலே பண்ணுகிறார் என்பதற்காக உங்களை நிராகரித்தார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த லாசருவின் சம்பவத்தில் பார்க்கும்போது அவர் காரியங்களை தாமதித்தார். அவருடைய நேரம் வருவதை காத்திருந்தார். காரணம், அவர்கள் சொன்ன உடனே போய் அவர் அற்புதத்தை செய்திருப்பார் என்றால் அவன் சுகவீனமாக இருந்தவன் சுகம் பெற்றுவிட்டான் என்று மாத்திரம் முடிந்திருக்கும். ஆனால் கர்த்தர் உடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அவன் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின போது முழு இஸ்ரேல் ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாய், முழு யூதர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாய், இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறது. நோக்கம், கர்த்தர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அது நிராகரிப்பதற்காக அல்ல, அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேலை பற்றி அதே தானியேல் புஸ்தகத்தில் தானியேலை பற்றி போடப்பட்டிருக்கு. தானியேலுடைய வாழ்க்கையில சிங்க கபில போடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனை பாதுகாத்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதித்தார். ஒருவேளை தானியேல் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் போல ஜெபிக்கிறவனாய் இருந்தேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி யோசிக்கவே இல்லை. வேதத்தில் எங்கேயுமே அவனை பற்றி அப்படி ஒரு டிஸ்கரேஜ்மெண்டாக அவன் எந்த அறிக்கையும் செய்யவில்லை. அவன் கர்த்தருடைய நேரத்தை அறிந்திருந்தான், கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்திருந்தான், கர்த்தர் என்னை நிச்சயமாகவே தப்புவிக்க வல்லவர் என்பதை அறிந்திருந்தான். அவன் தைரியமாக இருந்தான். அவனுடைய தைரியத்தை அவனோடு இருந்த அவனுக்கு விரோதமாய் சைன் போட்ட ராஜா அறிந்திருந்தார். அதனால தான் அவர் கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார், சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். நான் இப்படியாக எழுதியிருக்கிறேன், ஜோசப் came out of the well, Daniel came out of the den, Lazarus came out of the tomb. நீங்களும் நானும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் and you will come out of this difficult situation in your life. இந்த கால வேளையில எப்படி யோசேப்பை குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கினாரோ, எப்படி தானியேலை சிங்க கபிலிருந்து தூக்கினாரோ, எப்படி லாசருவை கல்லறையில மரித்த சடலமாய் இருந்த கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, இந்த கால வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் உயர்த்துவதற்கு, என்னுடைய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். raising our faith to see God's glory. தேவ மகிமையையும் தேவனுடைய திட்டத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் என்கரேஜ் பண்ணப்பட இருக்கணும். நீங்க விசுவாசம் உள்ளவளாய் இருந்து தேவ மகிமையை பார்க்கக்கூடியவளாய் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. ஒருவேளை எங்க சபையை சேர்ந்தவளா இருக்கலாம், இல்ல மற்ற சபையை சேர்ந்தவளா இருக்கலாம். இந்த செய்தியை நீங்கள் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கு என்று சொல்லி கலங்கி போயிருப்பீர்கள் என்றால், இந்த காலவெளியில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில God's delay do not equal God's denial. நீ செய்ய நினைத்த காரியங்கள் தாமதித்தாலும் அது நிராகரிப்பதற்கான காரியம் அல்ல. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு முன்னேறி போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?
நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய், எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே அதிகரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறேன். நீர் தாமதிக்கிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே அது நிராகரிப்புக்கு அல்ல, ஏற்ற காலத்தில் அதை செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கத்தக்கதாய் நாங்கள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய எல்லா காரியங்கள் தாமதமானாலும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.